வணக்கம் மக்களே. கற்றாழையில் இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ கற்றாழைக்கு கன்னி, குமரி அப்படின்ற நிறைய பேர்கள் இருக்குங்க. கற்றாழையில் சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, செங்கற்றாழை, பேய்கற்றாழை, இந்த மாதிரி நிறைய கற்றாழைகள் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த சோற்று கற்றாழை, அதாவது வீடுகளில் நார்மலாக வளரக்கூடிய சோற்று கற்றாழையை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு நிறையவே மருத்துவ பயன்கள் இதுலேருந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் உகந்த ஒரு மூலிகை பொக்கிஷம் இது. ஸோ அதுக்கும் மேலாக நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு பொருட்கள், மருந்து பொருட்கள் தயாரிக்க பெரிதும் பயன்படும் இவற்றில் உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதியான ஜெல்லை எடுத்து அதை தண்ணீரில் 7 முதல் 10 தடவை ஃபஸ்ட்டு நல்லா கழுவணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எலோயிஷா ஒரு ஜெல் மாதிரி வரும். அது நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், அரிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெல் சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய அந்த கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காமா மற்றும் எஸ்கரே அந்த கதிர் வீக்கத்திலேருந்து பாதுகாத்து சருமத்தை காக்கும். அத்துடன் சருமத்தில் நிறத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றாழை ஜூஸ் நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது. தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுகள் பார்த்திங்கன்னா முழுமையாக வெளியேற்றப்படும். இதனால் உடலை மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறைய தொடங்கும். அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு மலச்சிக்கல், உடல் உஷ்ணம், வயிறு கோளாறும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இந்த ஜூஸை எப்படி செய்வது என்று நம்ம பார்க்கலாம். இதன் ஜெல்லை தனியாக எடுத்து அதன் கசப்பு தன்மை போகும் அளவுக்கு தண்ணீரை நல்லா கழுவ வேண்டும். ஸோ தோல் நீக்கி பார்த்திங்கன்னா இஞ்சி, தேன், எலுமிச்சை சாறு, உப்பு அனைத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் அரைத்து வடிகட்டி அதனுடன் கற்றாழை ஜெல் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு மீண்டும் மிக்சியில் அரைத்தால் ஜூஸ் தயார். ஸோ சதைப்பிடி உள்ள 3 கற்றாழையை சதை பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது படிகார தூளை தூவி வைக்க வேண்டும். அப்பொழுது சதை பகுதியிலிருந்து நீர் பிரிந்து வரும். இந்த நீருடன் வெண்ணெய், கற்கண்டு, வால் மிளகு சேர்த்து சாப்பிட்டா சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய வலி, உடல் அரிப்பு போன்றவற்றை சரியாக்கும். இதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நீருடன் அதற்கு சமமான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர் சுண்டும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும். இதை தினமும் தலையில் தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளர்வதுடன் நிம்மதியான ஒரு தூக்கத்தை வரவழைக்கும், வெப்பத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 டீஸ்பூன் ஜெல்லுடன் 1 சிட்டிகை பொரித்த வெங்காயம், தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்து இடித்து வைத்து கொள்ள வேண்டும். இதில் 1/2 கிராம் அளவுக்கு தினமும் 2 தடவை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அந்த வயிறு வலி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மூல கோளாறால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கற்றாழை நல்ல மருந்து. இதன் சதை பகுதியை நன்றாக கழுவி அதனுடன் 2 கைப்பிடி முருங்கை பூ சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும். அதனுடன் சிறிது வெண்ணெய் சேர்த்து எலுமிச்சை அளவுக்கு தினமும் காலையில் 1 வாரம் வரை சாப்பிட்டு வந்தால் மூல தொந்தரவுலேருந்து நிவாரணம் கிடைக்கும். இதை சாப்பிடும்போது உப்பு, காரம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றாழை ஜெல்லை தினமும் நீங்கள் உங்களுடைய முகத்திற்கு பூசி வந்தால் நாளடைவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்னி பிரச்சனை, அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், பிளாக் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே போயிடுங்க. அதனால் தொடர்ந்து பயன்படுத்துங்க. இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.